வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான மஷ்ரூம் மசாலா, தவா மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா சப்பாத்தி, சாதம் இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. நல்லா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான தவா மஷ்ரூம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா தண்ணியில் 2-3 தடவை கழுவிட்டு இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ கேப்சிகம் ஒரு கப்பு, ஒரு வெங்காயம் இதை போல் கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு, கொத்தமல்லி இது போல் சின்னதாக கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை நம்ம இது போல் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ இந்த ஈஸியான தவா மஷ்ரூம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான தவா வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1.5 டீஸ்பூன் அளவு இந்த இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிற பொடியில் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் அதையும் போட்டுக்கலாம். தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போக, இந்த மசாலா பவுடர் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் போட்டுட்டு கலந்துடலாங்க. நல்லா கலந்துட்டு எல்லா இடமும் அந்த மசாலா படுற மாதிரி கலந்துட்டு, இப்போ தேவையான உப்பு ஒரு 1/2 3/4 டீஸ்பூன் அளவு டேபிள் சால்ட் இதில் போட்டுட்டு கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், குடமிளகாய் இதுலேயும் போட்டுட்டு கலந்துடலாங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். குடமிளகாயும் கொஞ்சம் வதங்கட்டும். அடுப்பில் அப்படியே இருக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இந்த குடமிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது மிளகுத்தூள் மேலே அப்படியே தூவிட்டு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகள் மேலே அப்படியே தூவிடலாங்க. தூவிட்டு நல்லா கலந்துடலாம். கடைசியாக நம்ம கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை அதை நம்ம உள்ளங்கையில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே அப்படியே தூவிடலாங்க. தூவிட்டு நம்ம இது போல் கலந்துக்கலாம். இப்போ நல்லா டேஸ்டான தவா மஷ்ரூம் ரெசிபி தயாராகிடுச்சுங்க. தவா மஷ்ரூம் மசாலா தயாராகிடுச்சு. இதெல்லாம் சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷுங்க. நீங்களும் இந்த டேஸ்டான தவா மஷ்ரூம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.